கடவுள் வாழ்த்து பாட திரு சிரோஷ்குமார், துணை செயலாளர், ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மங்கள துநாயகனே, மன்னாளும் முதல் இறைவா, பொங்குதன வயிற்றானே, பொற்புடைய ரத்தினனே, சங்கரனா தருமதளால் சங்கடத்தை சம்கரிக்கும் எங்கள் குல விடி விளக்கே, எழில் மணியே கணபதியே, அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே அருங்கதளி, ஒப்பில்லா மோதகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே என்னை ஆள வேண்டும் என அப்பனுக்கு முந்தி வரும் அருட்கணியே கணபதியே, பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்க முக்கியிட்டு எள்ளளவும் சளியாத என் மனதை உமதாக்கி தெளியனாய் தெளிவதற்கு தேன் தமிழில் போற்றுகின்றேன். உள்ளியதை உள்ளபடி உகந்தளிப்பாய் கணபதியே, இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடன் நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன்வயிற்று கணபதியை போற்றி என போற்றுகின்றேன். நன்றி. நன்றி அண்ணன். செட்டி நாட்டின் குமார ராணி டாக்டர் திருமதி மீனா முத்தையா ஆட்சிக்கு ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக எங்களின் முதற்கண் வணக்கங்கள். செட்டிநாடு வித்யாஸ்ரம் என்ற இந்த அறிவு கோவிலை துவங்கி இன்று சதுரங்க போட்டி நடைபெற பள்ளியை தந்த ஆட்சிக்கு நன்றிகள் பல. குமாரராணி அவர்கள் செட்டிநாட்டிலிருந்து ஒன்றல்ல இரண்டல்ல 5 பட்டங்கள் பெற்று பட்டமளிப்பு அரங்கில் நுழைந்த முதல் பெண் என்ற தனிச்சிறப்பு பெற்றவர்கள். பல்வேறு துறைகளில் தனது சேவைக்காக பல விருதுகளை வென்றுள்ளார். ஒரு கல்வியாளர் என்ற முறையில் அவருக்கு ஏராளமான நிறுவனங்கள் உள்ளன. திரு ராஜா கருப்பையா அவர்கள், வைஸ் பிரசிடென்ட், செட்டிநாடு வித்யாஸ்ரம் ஸ்கூல்ஸ் அவர்களிடம் நம் சங்கத்தின் சார்பாக இந்த போட்டியை நடத்த இடம் கேட்ட பொழுது உடனடியாக அனுமதி வழங்கியதற்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆதம்பாக்கம் நகரத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட நகரத்தாரின் முதலாம் ஆண்டு சதுரங்க போட்டியின் பரிசளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு வா நாராயணன் செட்டியார் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆதம்பாக்கம் நகரத்தார் சார்பாக நகரத்தார் சதுரங்க பரிசளிப்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள திரு அபிராமி ராமநாதன் அவர்களே, திருமதி நல்லமே ராமநாதன் அவர்களே, திரு எஸ் சிங்காரம் அவர்களே, திரு லேனா காசிநாதன் அவர்களே, திரு முத்துக்குமார் அவர்களே, மற்றும் இன்றைய போட்டியில் பங்கு பெற்ற போட்டியாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் அனைவரையும் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து நகரத்தார் சங்கத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த போட்டிக்காக கடுமையாக உழைத்த எங்கள் சங்கத்தின் நிர்வாகிகள், செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகள். இந்த ஒற்றுமை இனியும் தொடர்ந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நகரத்தார் வேர்களை தேடி வரும் அரிமளத்து காரரிவர், முத்தான மனிதர் இவர், முத்துப்பல் சிரிப்பழகர். தமிழக முதல்வர்கள் இருவருக்கு நேர் எதிர் துருவங்களான திரு கலைஞருக்கும் புரட்சி தலைவி திரு ஜெயலலிதா அவர்களுக்கும் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவராம். மேன்மை மிகு காசி சத்திரத்தின் பெருமை மிகு சிக்ரா நந்தவனத்தை மீட்டெடுத்த செம்மலிவர். ஓய்வு பெற்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர். ஓய்வுக்கு பின்னும் நகரத்தார் நலன் போற்றும் திரு முத்துக்குமார் அண்ணன் அவர்களை நம்மை வாழ்த்த வருக வருகவென அழைக்கிறோம். அவையோருக்கு வணக்கம்.
இந்த கூட்டம் வந்து ஆதம்பாக்கத்துக்கு நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்துக்கு ஒரு நல்ல கரகோஷம் கொடுக்கலாம். தயவுசெய்து எழுந்து பண்ணுங்க, தயவுசெய்து எழுந்திருந்து செய்யுங்க. சரிங்க, தேங்க்யூ. எதனாலன்னா இந்த ஆதம்பாக்கம் சங்கம் ஆரம்பிச்சு 1 வருஷம் கூட ஆகலைன்னா, இந்த ஆதம்பாக்கம் சங்கம் துவக்க விழாவுக்கு எம்.வி. சுப்பையா வந்திருந்தாங்க. அன்னைக்கு இதுமாரி நகரத்தாருடைய பாரம்பரியத்தை விளையாட்டுலாம் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு நகரத்தார் குடும்பத்தை ஒன்று சேர்த்து இவ்வளவு பிள்ளைங்க 396 பிள்ளைங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக நம்ம சமூகத்தில் மெட்ராஸில் விளையாடுறதுக்கு இவ்வளவு பிள்ளைங்க ரெடியாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் உள்ள கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஜனத்தொகை என்ன ஆகும், நம்ம பாப்புலேஷன் என்ன ஆகும், இப்படி குறைஞ்சிட்டே போகுது. எல்லாம் ஒன்று ஒன்றா போகிறாங்களே. எல்லா கூட்டத்திலையும் அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் 3 குழந்தை பெற்றுக்க சொல்லுப்பா அப்படின்னு. அது மாதிரி ஜனத்தொகை குறைஞ்சிடக்கூடாது, நம்ம பாப்புலேஷன் குறைஞ்சிடக்கூடாதுன்னு கவலைப்படுறோம். இது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. நம்ம பிள்ளைங்கள்லாம் கனெக்ட் ஆகணும். நம்மளுடைய பாரம்பரியம் 200 வருஷமாக நகரத்தாருக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்குது. அந்த பேர் தொடர்ந்து இருக்கணும்னா அது சம்பந்தப்பட்டு நம்ம எல்லாம் பணிபுரியணும். அதுக்கு இந்த ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. இந்த ஆதம்பாக்கம் சங்க கூட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள பல ஊர் சேர்ந்து அந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. 10-12 ஊர்கள் சேர்ந்து ஆதம்பாக்கம் சங்கத்தில் உறுப்பினராகி அந்த சங்கம் இன்னும் 1 வருடம் பூர்த்தி ஆகாமல் இன்னைக்கு 400 குடும்பத்தை ஒன்று சேர்த்து இவ்வளவு பிள்ளைங்களை செஸ் விளையாட வச்சு இவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து அருமையான உணவு கொடுத்து எந்த குழப்பமும் இல்லாமல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் நம்ம எழுந்து நின்று கை தட்டணும். இது மாதிரி ஒரு சங்கமும் ஆக்கப்பூர்வமாக ஒரு பணியை செய்துட்டே வந்தாங்கன்னா நம் சமூகத்தின் ஒற்றுமை மேலும் உயரும். இந்த செஸ் ஏன் எடுத்தாங்க? அண்ணன் சிங்காரன் இங்கே இருக்கிறாங்க, கோல்டன் சிங்காரன் எல்லாரும் சொல்லுவீங்க. அண்ணன் சிங்காரனை வந்து ஊருக்கு ஊர் செஸ் நடத்துறதுக்கும் செஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணவங்க. அவங்க வந்து இன்னைக்கு செஸ்ஸை துவக்கி வச்சாங்க. அவங்களுக்கு 77 வயசு ஆகுது. அவங்களும் செஸ் விளையாண்டு 2 கேம் ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு விளையாட்டில் சிறப்பு என்னன்னாக்க 4.5 வயசுல இருக்கிற குழந்தையும் செஸ் விளையாண்டுச்சு. 76 வயசுல இருக்கிற சிங்காரனை வந்திருக்கிறாங்க, அவங்களும் செஸ் விளையாண்டாங்க. இந்த செஸ் ஒன்று தாங்க நம்மளுடைய அறிவுக்கு உள்ள லாஜிஸ்டிக், பிளானிங், எக்ஸிகியூஷன் எல்லாமே ஒரே கேம்ல இருக்கிறது செஸ்ல மட்டும்தான். இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிருங்க. அது மாதிரி ஒரு சிறப்பான சதுரங்கம் இது. நாம் ஒரு சதுரங்க சிவன் இருக்காரு, கும்பிடுறாங்க எல்லாரும். சிவனுக்கே ஒரு பேர் சதுரங்க சிவன் கும்பிட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் இந்த சங்கம் தொடர்ந்து நடத்திட்டு போகிறாங்க. இவ்வளவு நல்ல ஏற்பாட்டை சிறப்பாக நடத்தி கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கெல்லாம் வாழ்த்துறை வழங்குறதுக்கும் அபிராமி ராமநாதன் வந்திருக்கிறாங்க. அண்ணன் பேர் சொன்னாலே தெரியும் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய தர்மவான்னு. திருப்பதியில் இருக்கிற பெருமாளை கொண்டு அவங்க ஊரில் கூழாங்குறிச்சியில் வச்சுட்டாங்க. அவ்வளோ பெரிய கல்யாணம், அவ்வளோ பெரிய பெருமாள் கல்யாணத்தை அவ்வளோ சிறப்பாக நடத்தினவங்க அண்ணன். இன்னைக்கு நம்ம சமூகத்தில் யாருக்கு என்ன உதவினாலும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க கூட ஆட்சியும் வந்திருக்கிறாங்க. தம்பதி சமேதரா அவங்க என்ன நம்ம சமூகத்துக்கு செய்யணும், பல தொண்டுகள் செய்யணும்னு வேண்டிட்டு இந்த மாரி சிறப்பானவங்களாம் வந்து இந்த சங்கத்தில் கலந்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களை ஊக்குவிக்கிறதுக்கு வந்தமைக்காக பாராட்டுகள். அடுத்து நம்ம தலைவர், இந்த சங்கத்துடைய தலைவர் அண்ணன் இவ்வளோ வயதுலையும் கரெக்டாக டீமை செட் பண்ணி அவங்க எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பொறுப்பை பிரித்து கொடுத்து இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணணும்னா குரூப் ஆக்டிவிட்டி, அதுக்கு ஒரு நல்ல லீடர்ஷிப் வேணும். அந்த லீடருக்கு ஈகோ இருக்கக்கூடாது. அதில் வந்து அண்ணன் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகள். அடுத்து நம்ம காசிநாதன் எல்லாருக்கும் அறிமுகமானவங்க, மிக சிறப்பாக சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜனத்தொகை பெருகணும்னு நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய எண்ணம் நிறைவேறட்டும். நாம் அனைவரும் அதுக்கு முயற்சிகளை செய்வோம். நாமும் அதை தொடர்ந்து எடுத்துட்டு போவோம். எல்லாரும் இது போல பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வந்தமைக்காக உங்கள் அனைவரையும் பாராட்டி, எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இந்த சங்கத்தாருக்கும் நன்றி பாராட்டி, நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உங்கள் வாழ்த்துக்களுக்கு மிக நன்றி அண்ணன். அடுத்ததாக நமது காசி சத்திரத்தின் மேல்நாள் தலைவர், தற்போதைய அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் கௌரவ தலைவர், நகரத்தார் சங்கமம் நிறுவன தலைவருமான திரு லேனா காசிநாதன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அண்ணனின் மகள் திருமதி லதா, திரு ஆனந்த் தம்பதியர் வேந்தம்பட்டியை சேர்ந்தவர்கள். அவர்களின் மகன் மாஸ்டர் அபினவ் என்கிற காசிநாதன் கர்நாடகா அண்டர் 11 சதுரங்க போட்டியில் முதல் பரிசு பெற்று தற்பொழுது இந்திய அளவில் உள்ள சதுரங்க போட்டி நேஷனல் லெவல் செஸ் காம்படிஷன் அதிலெல்லாம் பங்கு பெற்று வருகிறார். அண்ணன் அவர்களை நம்மை வாழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன். ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் இந்த ஒரு சிறந்த ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அவங்க டிஎஸ்பி முத்துக்குமாரன் அண்ணன் சொன்னது போல் ஒரு வருஷம்தான் இந்த சங்கம் ஆரம்பித்தது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். இன்றைக்கி இதுக்கு தலைமை ஏற்று நமக்கு கலைமாமணி அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்கள் இதை சிறப்பாக இப்போ தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணனை பற்றி சொல்லணும்னா அந்த வள்ளல் தன்மை இருக்கிறவங்கள நம்ம இருந்தவங்க ஓகே, அதெல்லாம் நல்லா செஞ்சாங்க. இன்றைக்கி இருக்கிறதில் பெருசாக அள்ளி கொடுக்குற, தினமும் அள்ளி கொடுக்குற ஒரு வள்ளல் யார் அப்படின்னா இன்றைக்கி பூலாங்குறிச்சி அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்கள் தான். நகரத்தார் சமூகத்தில் இந்த சங்கங்கள் எங்கே எது பண்ணாலும் சரி, யார் நகரத்தார் சங்கங்களுக்காக எங்கே சத்திரம் கட்டுறதா இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கு உடனடியாக லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை வாரி கொடுக்கும் அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்கள், ஆட்சி அவர்கள் இங்கு வந்திருப்பது, இதை தலைமையேற்று நடத்தி தருவது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது கோல்டன் சிங்கார் அண்ணன். இவங்க ஆரம்பத்தில் இருந்தே நமது சமூகத்திற்கு காரைக்குடி ஆகட்டும், மற்ற இடங்களில் இந்த செஸ் காம்படிஷன், அடுத்தது ஆங்கிலம் சொல்லி கொடுக்கறது, அடுத்தது இந்த பிள்ளைகளுடைய படிப்பு, இவைகளுக்காக நிறைய இன்னைக்கு கோல்டன் சிங்கார் அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தது டிஎஸ்பி முத்துக்குமார் அண்ணன் வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதில் ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு நம்ம செட்டிநாடு பகுதியில் தமிழகத்தினுடைய பல பகுதியில் இருந்து இன்னைக்கு சுமார் ஒரு 400 நகரத்தார் பிள்ளைகளையும் ஆட்சிமார்கள் செட்டியார்களையும் இங்கே வரவேற்றிருப்பது மிகவும் ஒரு சிறப்பான செயல். இப்போ இன்னைக்கு நாங்கள்லாம் ஏதோ ஒரு சுயவரம்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு நாங்கள் நடத்துவோம். அதுக்கெல்லாம் இந்த வயசானவங்க 50 வயசு 60 வயசு 70 வயசு அங்கே மாதிரி ஆளுங்களை தான், அந்த மாதிரி நகரத்தார்கள் செட்டியார்கள் ஆட்சிகளை தான் எங்களால் கூட்ட முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு இந்த 495 வருஷ வரலாறு படைத்த முருகனுக்கு பழனிக்கு காவடி எடுத்து போகும் ஒரு சமூகத்தினுடைய ஆணி வேர்கள் 400 பேரை இங்கு கூட்டி சேர்த்திருப்பது ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்துக்கு மிகவும் ஒரு பெருமை. நீங்க இந்த என்ரோல்மெண்ட், இந்த அப்பா அம்மா அவங்களுடைய லிஸ்ட்டு, அவங்க ஃபோன் நம்பர், அதையெல்லாம் எங்களுக்கும் கொடுத்தீங்கன்னாலும் அடுத்தது டிஎஸ்பி முத்துக்குமாரனுக்கும் கொடுத்தா இதை வச்சு அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மூலியமா அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம்ங்கிறதுக்குள்ள முயற்சிகளை எல்லாம் எடுக்கலாம். இன்னைக்கு முக்கியமாக குழந்தைகளை நீங்கள் இந்த இவ்வளவு ஊக்கப்படுத்தி இந்த குழந்தைகளை ஒவ்வொரு தடவை, ஏன்னா என்னுடைய பேரனை பற்றி இப்போ சொன்னாங்க. அவன் கர்நாடகாவில் இந்த அண்டர் 8 அவன் நம்பர் 1, அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான். இன்னைக்கு 1880 பாயிண்டோட இன்னைக்கு ஆல் இந்தியாவிலையும் விளையாண்டுக்கிட்டு இருக்காப்புல. இப்போ லேட்டஸ்டாக சிலோனில் போய் விளையாண்டு வந்தான். ஸோ இவ்வளவு மெனக்கட்டு நீங்கள் ஆத்தாப்பச்சி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஏற்பாடை செய்து கொடுத்தால், இந்த அதாவது சமூகம் ஒவ்வொருத்தராலையும் இந்த 48,000 குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தராலையும் சமூகத்தினுடைய பேரையும் புகழையும் நிலைநிறுத்துறதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ண வேண்டும். அது இந்த கேம்ஸ்லையா இருக்கட்டும், தொழிலையா இருக்கட்டும், மற்றபடி எல்லா விசேஷங்கள்லையும் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம சமூகத்தினுடைய பெருமைகளை
காப்பாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த அளவுக்கு நீங்க இந்த தாய் தகப்பன் அவங்க இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட்டை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உங்களுக்கு தாய் தகப்பன் அவர்களுக்கும் ஒரு நல்ல கைதட்டை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மீண்டும் இதை வருஷா நடத்த போறீங்களா அப்படிங்கிறது நகரத்தார். ஆமாம், இது நம்ம முத்துக்குமார் அண்ணன்கிட்டையும் சொல்கிறேன், அபிராமி ராமநாதன் அண்ணன்கிட்டையும் சொல்கிறோம். இதே மாதிரி நம்ம ஏரியாக்கள்லையும், நம்ம காரைக்குடி நீங்கள் இங்கே நடத்துறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். இது ஏற்பாடு. இதே சமயத்தில் நீங்கள் காரைக்குடியிலையோ இல்லை வேற வளையப்பட்டியிலையோ வளையப்பட்டியில் நீங்கள் ஏற்பாடு பண்ணி நடத்தினா அதுக்குள்ள ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் அங்கே வளையப்பட்டி நகரத்தார்களோடு சேர்ந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து, காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் இப்போ முத்துக்குமாரன்னு நம்ம ஊரை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருந்து செயல்படுற மாதிரி நம்ம ஊர் பக்கம் இதை நடத்தினா கொஞ்சம் மெனக்கட்டு இவங்களுக்கு தங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த பரிசு தொகையும் ஒரு கூடுதலான தொகையும் கொடுத்து ஏற்பாடு பண்ணால் நிச்சயமாக நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் கலந்துக்கிறதுக்கும் நம்ம ஊரை பற்றி இந்த பிள்ளைங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, மீண்டும் இந்த நகரத்தார் சதுரங்க போட்டி ஆதம்பாக்கம் நகரத்தார்கள் சங்கத்துக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, இங்கே வந்திருக்கும் இந்த சின்ன குழந்தைகள், அடுத்தது அவங்க தாய் தகப்பர் மற்றும் எல்லா சங்க தலைவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, வாய்ப்பளித்த இந்த நகரத்தார் சங்கத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த செட்டிநாடு டிவி அதாவது இந்த நகரத்தார் டிவிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்த்துக்களுக்கு மிக நன்றி அண்ணன். நமது அடுத்த சிறப்பு விருந்தினர் திரு எஸ் சிங்காரம் அண்ணன் அவர்கள் கீழச்சிவல்பட்டியை சேர்ந்தவர்கள். கீழச்சிவல்பட்டியில் உள்ள அவர்களின் வீட்டை தமது பெற்றோரின் பெயரில் ஒரு மருத்துவமனை துவங்கி மாதந்தோறும் 200 நபர்களுக்கு இலவச மருந்துகள் வழங்கி வருகிறார்கள். எவ்வளோ பெரிய டீடு! எல்லாரும் கிளாப் தட்டலாமே. அண்ணனது 75வது பிறந்த நாளுக்கு அனைத்து ட்ரஸ்டுகளுக்கும் 75 லட்சம் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். வருடந்தோறும் 1200 கல்லூரி மாணவர்களுக்கு பிஇ எம்பிபிஎஸ் படிப்பிற்காக ரூபாய் 5 கோடி வழங்கி வருகிறார்கள். இன்று நடைபெற்ற போட்டியில் 100 போட்டியாளர்களுக்கு செஸ் போர்டு வழங்கியுள்ளார். இத்தனை சிறப்புமிக்க எஸ்வி அறக்கட்டளையின் நிறுவனர் திரு எஸ் சிங்காரம் செட்டியார் அவர்களை வாழ்த்துரை வழங்க பணிவன்போடு அழைக்கின்றேன். ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்க தலைவர், ஆதம்பாக்கத்தில் 40 வருடங்களுக்காக வசித்து வருபவரும் எங்கள் கீழச்சோல்பட்டியை சேர்ந்த ஊரை சேர்ந்தவருமான திரு வா நாராயண செட்டியார் அவர்களே, ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்தின் நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, சென்னையிலேயே முதன்முறையாக நகரத்தார் சதுரங்க போட்டியை நடத்தி மிகச்சிறப்பாகவும் ஆர்வத்துடன் நடத்தி கொண்டிருக்கும் பழனியப்பன் மற்றும் அவரது குழுவினர்களே, நகரத்தார் சங்கங்கள் நற்செயலுக்கு என்றும் துணை நின்று உதவிகள் பல செய்து வரும், ஓட்டுக்கு கிளப்பு மூலமாக பலருக்கும் பலவிதமான உதவிகளை செய்து வரும், சேரிட்டி விஷயங்களில் எனது மானசீக குருவாக இருந்து வரும் திரு கலைமாமணி திரு அபிராமணம் செட்டியார் அவர்களே, அவர்களுடன் எல்லா செயல்களிலும் உறுதுணையாக நின்று இருந்து வரும் திருமதி நல்லமை ஆட்சி அவர்களே, இன்றைய சதுரங்க போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட 7 முதல் 75 வரை உள்ள நகரத்தார் பெருமக்களே, அவர்களுக்கு துணையாக வந்து நின்று உற்சாகப்படுத்திய சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை உரித்தாகி மகிழ்கின்றேன். ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் இந்த மாதிரி சதுரங்க போட்டி நடத்துவதற்கு இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு நானே அவர்களை வரவழைத்து என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் என்று கூறினேன். அவளுடைய பிரியம் இந்த விளையாட்டுடன் எனக்கு எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல முறையில் முன்னேறியதற்கு நமது குலத்துக்கே உரிய ரிஸ்க் எடுக்கும் குணமும் சதுரங்கம் போன்ற விளையாட்டுக்களை விளையாடி
இன்டெலிஜென்ஸ் லெவலை செய்து அறியப்பட்டுக் கொண்டிருந்தார் என்று நான் நம்புகிறேன். 15-20 வருடங்களுக்கு பிறகு இன்று காலையில் 2 பேருடன் மிக உற்சாகத்துடன் சதுரங்கம் விளையாடினேன். 2 பேரையும் ஜெயித்தது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த 2 பேரும் உண்மையாகவே தோற்றார்களா அல்லது 77 வயது நகரத்தார் விளையாடுகிறாரே அவர் மருத்துவம் இருக்கட்டுமே என்று விட்டுக் கொடுத்தாரா என்று தெரியவில்லை. சதுரங்க விளையாட்டு என்ன என்பது உச்சுக்கூர்மையை அதிகமாக்கும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனால் இங்குள்ள பெற்றோர்கள் அவர்களும் விளையாடி குழந்தைகளையும் விளையாட பழக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு நன்கு விளையாடிய 100 பேருக்கு சதுரங்க செட்டை அன்பளிக்காக அளித்து இருக்கின்றோம். மேலும் பல குழந்தைகளும் தீவிரமாக விளையாட விரும்பினால் எங்களை தொடர்பு கொண்டால் மேலும் உதவி செய்ய காத்திருக்கிறோம். எனக்கு பிடித்த விளையாட்டுடன் விளையாட வைத்து இங்குள்ள எல்லோரையும் மகிழ்ச்சி கடலில் மகிழ்ச்சியுற வைத்த போட்டியை நடத்திய குழுவினர் ஆதம்பாக்கம் நாத்தா சங்கத்தில் எனது நன்றியை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி அண்ணன். ஒவ்வொரு வெற்றிகரமான ஆணிற்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்ற வாக்கியத்திற்கு உதாரணமாக இருப்பவர்களே நம் நல்லம்மை ராமநாதன் ஆச்சி அவர்கள் அபிராமி மெகா மாலின் நிர்வாக இயக்குனர் ஆவார். மறைமலை நகரில் அமைந்துள்ள நல்லம்மை ராமநாதன் ரோட்டரி மருத்துவ மையம் அமைந்ததற்கான பெரும் பங்கு ஆட்சியை சேர்ந்தது. தெய்வ காரியங்களில் பங்களிப்பதிலும் சரி, ட்ரெண்டியாக வாழ்வதிலும் சரி, நகரத்தார் ஆட்சிகளுக்கு பெரும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நமது சிறப்பு விருந்தினரான திருமதி நல்லம்மை ராமநாதன் ஆட்சியை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் வந்திருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, சதுரங்கம் ஆடிவிட்டு களைப்பா இருந்தா கூட உற்சாகமா இருக்கும் அன்பர்களே, உங்களை அனைவருக்கும் குட் ஈவினிங். நோ சவுண்ட் அட் ஆல். டயர்டா இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்போ டெஸ்ட் பண்ணிட்டேன், டயர்டா தான் இருக்கீங்க. காஃபி டீ சாப்பிட்டீங்களா? இல்லையா? சாப்பிட்டீங்களா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வரணும்ல. தேங்க்யூ. உங்களுடைய பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் நம்ம ஆதம்பாக்கம் செக்ரட்டரியாக திரு பழனியப்பன் அவர்கள் வந்து அழைக்கும் போது நகரத்தார்கள் மட்டுமே இங்கே சதுரங்க போட்டின்னு சொன்னார். We didn't believe. ஆனால் நடத்தி காமிச்சிட்டாங்க. Hats off and I applause to them. அதுவும் நம்ம தலைவர் அவர்களுடைய பேத்தி மங்கையர்க்கரசி இங்கே அழகாக வந்து எம்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அழகான கரகோஷம் கொடுக்கணும். ஏன்னா பிரமாதமாக இந்த மேடையை நடத்திட்டு இருக்காங்க. ஆதம்பாக்கம் நகரத்தார் எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக வயலட் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. வெரி சார்மிங் ஆல் ஆஃப் யூ லுக். ஐ திங்க் இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நிறைய செய்யுங்க. ஏன்னா நம்ம நகரத்தார்கள் வந்து செஸ் காம்படிஷனுங்களை அது பொருட்படுப்பதே இல்லை. அதெல்லாம் எடுத்து நம்ம பெண் பிள்ளைகளும் குழந்தைகளை எல்லாரையுமே ஊக்குவிக்கிறது. இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஒர்க். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் செஸ்ஸுங்கிறோம். அந்த காலத்தில் இது பேர் சதுரங்க தான். இப்போ யார் சதுரங்கன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா இது புராண காலத்துலேருந்து வருது. புராண காலத்துலனா நம்ம சிவன் பார்வதியே இதை சதுரங்க விளையாண்டுருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இது. விளையாட்டு மட்டும் இல்லை, பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, இதனால நிறைய நன்மைகள் இருக்குது. அது யாருக்காவது புரிஞ்சுதா? ஏன்னா கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்குது. சதுரங்க நீங்கள் விளையாடும் போது நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதில் ஒவ்வொரு காயும் எப்படி நம்ம மூவ் பண்ணணும், எப்படி நகர்த்தணும் அப்படின்னு நம்ம வந்து அதை பார்க்குறோம். அதோடு இல்லை, அது அந்த காயை நம்ம எப்படி, அதாவது அந்த ராஜாவை ராணியை எப்படி காப்பாற்றணும், முன்னெச்சரிக்கை. அது நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து சதுரங்க ஆடிட்டு செஸ் விளையாண்டு போகக்கூடாது. இது ஒவ்வொன்றையும் நம்ம எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் அதை வந்து எடுத்துக்கணும்.
எடுத்துக்கிட்டு இப்போ வந்து மண்டோதரி கூட தன் கணவன் வந்து போருக்கு போகும்போது சதுரங்கத்தில் ஜெயிச்சா தான் விடுவாளாம். அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அந்த எதிராளியை நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கணும். இது நம்ம எப்படி வாழ்க்கையில் பண்ணுறோன்னா எதையுமே முன்னெச்சரிக்கையாக நம்ம பண்ணணும். சும்மா செஸ் விளையாண்டு போகக்கூடாது. இதை வந்து we have to apply it in our daily life. அதாவது மழை வரப்போகுதுன்னா நமக்கே தெரியும், வெளியில் போகும்போது ஒரு குடை எடுத்துன்னு போவோம், ரெயின் கோட் போட்டுன்னு போவோம். பண்ணுவோமா இல்லையா? பண்ணுவோமா இல்லையா? போய் சவுண்டு குறைஞ்சிட்டே போகுது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் செய்யும் போதும் நம்ம வாழ்க்கைக்கு அதை வந்து உதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே. ஏன்னா நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி இல்லை. அதாவது சென்னையில் இப்போ இன்னும் ஒரு கேள்வி, எத்தனை பேர் இங்கே சதுரங்க விளையாண்டீங்க? செஸ்ஸு கை தூக்குங்க. வாவ், பைக் அப்ளாஸ் டு ஆல் ஆஃப் யூ. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்தீங்க. சரி, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? நம்ம சென்னையிலே 2 வேர்ல்ட் சாம்பியன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் ஆஃப் சென்னை யாரு? ஒரே ஆள் எந்த சொல்லுங்க. யா யூ விஸ்வநாதன் ஆனந்த். how many times he won? எத்தனை தடவை? 5 தடவை வேர்ல்ட் சாம்பியன். வேர்ல்ட் கப் சாம்பியன் எத்தனை தடவை பண்ணாரு? ட்வைஸ், 2 தடவை. வேர்ல்ட் கப் சாம்பியன்கிறது வேற, வேர்ல்ட் சாம்பியனுங்கிறது வேற. ஸோ நீங்கள் வந்து செஸ் விளையாடும் போது அதோடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கணும், மூவ்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். அப்போ தான் அப்ளை பண்ண முடியும் இந்த மாதிரி மூவ்ஸ். சரி, இப்போ ரீசெண்டாக ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க இல்லையா? எனிபடி? எனிபடி? ஃப்ரம் which place, which country? இந்தியா, தமிழ்நாடு, சென்னை. சென்னையிலேருந்து தான் அந்த பையனுமே. ஸோ நம்ம சென்னையில் இருக்கவங்க எவ்வளோ அறிவாளிவாக இருக்காங்க. நம்ம நகரத்தாரில் ஒருத்தர் வர வேண்டாமா வேர்ல்ட் சாம்பியன்? வருவீங்களா? வரணும். ஆதம்பாக்கம் நகரத்தை பெருமக்கள், அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுங்க எல்லாரும். தலைவரை நான் கேட்டுக்கிறது, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டி மட்டும் நடத்தாமல் அதில் ட்ரைனிங் கொடுத்து நம்ம நகரத்தாரில் யாராவது வேர்ல்ட் சாம்பியனாக வரணும். நெக்ஸ்ட் டைம் கட்டாயம் நீங்கள் பண்ணணும். இதை உறுதியை எடுத்து உங்கள் வாழ்க்கையிலே இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோடு விளையாண்டு கற்றுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் திருப்பி ஆதம்பாக்கம் நகரத்தாருடைய மீட்டிங் வரும்போது ஒரு வேர்ல்ட் சாம்பியனை நீங்கள் உருவாக்கியிருக்கணும். அதெல்லாம் நான் டெஃபினட்டாக அந்த ஆண்டவன் புண்ணியத்தால் நம்ம அதை பார்க்குறேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இதுக்கு மேலே நின்னா நீங்கள் எல்லாருமே டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லாருக்குமே டென்ஷன் இல்லாமல் விளையாண்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும், நான் ஜெயிப்பேன். அது இந்த செஸ்ஸில் நம்ம இன்னொன்று கற்றுக்கிறது வந்து தோல்விகள் நிறைய வரும். தோல்விகள் இருந்து தான் வெற்றி கிடையாது. இட்ஸ் a ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். அதனால் அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸை நீங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றி மேலும் மேலும் வரணும். இது இந்த விழாவுக்கு என்னை அழைத்த தலைவர் அவர்களுக்கும் ஆதம்பாக்கம் சங்கத்தார் நகரத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். See you next time as the world champion. Thank you. மிகவும் உற்சாகமான வாழ்த்துரை வழங்கிய ஆட்சிக்கு நன்றிகள். இன்றைய பரிசளிப்பு விழாவின் தலைமை விருந்தினர் கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அண்ணன் அவர்கள் தமிழ்நாடு மல்டிப்ளெக்ஸ் சங்கத்தின் தலைவர், சென்னையில் உள்ள புகழ்பெற்ற அபிராமி மெகாமால் மற்றும் அபிராமி மல்டிப்ளெக்ஸ் ஆகியவற்றின் உரிமையாளர், தமிழ்நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான கலைமாமணி விருதினை பெற்றவர், காசி விஸ்வநாதருக்கு காசி சத்திரம் சார்பாக எடுத்து செல்லப்படும் சம்போ பூஜைக்கான சந்தனத்திற்கு நிரந்தர ஸ்பான்சர் அண்ணன் அவர்களே. காசி சிக்ரா நந்தவனத்தில்
கட்டப்படும் சத்திரத்திற்கு அண்ணன் அவர்கள் குடும்பத்தினர் அவர்களும் ரூபாய் 1 கோடி நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் ஆளுநராக இருந்தபோது தமிழகத்தில் உள்ள இருளர் சமுதாய மக்களுக்கு 63 வீடுகள் கட்டி கொடுத்துள்ளார்கள். கோடி கொடுத்த கொடைவள்ளல் சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தின் தலைவரான கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்களை நம் அனைவரையும் வாழ்த்துதி வழங்க அன்போடு அழைக்கின்றேன். மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என் இனம்? நகரத்தாரங்கிற இனம். இந்த இனத்துக்கு நிகரான இனம் உலகத்திலேயே கிடையாது. அது ஒவ்வொரு நகரத்தாரும் உணர வேண்டும். நமக்குள்ளேயே இருக்கோம், எப்போவுமே வெளியில வரணும். இப்போ இந்த மங்கையரசி பாருங்க, எவ்வளவு தூரம் வெளியில வந்து இன்ஜினியரிங் படிச்சிங்களா நீங்க? பிஏ. நான் கூட பிஇ அண்ணாமலை யூனிவர்சிட்டி தாங்க படித்தேன். நான் படிக்கல, அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் படித்தேன். 1971 படித்தேன். பிஇன்னா என்ன தெரியுமா? பேட் இன் எவ்ரி திங். இப்போ எல்லாரும் உங்களுக்கு சதுரங்கத்தை பற்றியெல்லாம் பேசிட்டாங்க. அதே சொல்லி சொல்லி நான் இப்போ போர் அடிக்க போகிற கிடையாது. நான் காலேஜில் படிக்கும்போது 1967 அப்போ ஒரு பெண்ணு என்னை காதலிச்சா. அந்த காதலிச்ச கதையை தான் சொல்ல போகிறேன். இப்போ வருஷம் தீபாவளி அன்னைக்கு நாங்கள் வந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவாங்க. குடும்பத்தோடு தான் போவோம். அப்பா அந்த பெண்ணுடைய அப்பா என்னை காமிச்சு, இவன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்களாம். இப்பவே இப்படி இருக்குன்னு அப்போ எவ்வளோ அழகாக இருந்திருக்கணும்னா. அதை பார்த்து அந்த பொண்ணு அன்னைக்கு மயங்கி போச்சு. அதுலேருந்து தினம் எனக்கு ஃபோன். இப்போ மாதிரி மொபைல் ஃபோன்லாம் கிடையாதுங்க. அப்போ காலேஜில் நான் ஹாஸ்டலில் இருக்கேன். ஒரே ஒரு பப்ளிக் பூத் தான் இருக்குது. அது டெய்லி ராத்திரி 10 மணிக்கு என்னை கூப்பிடும். அந்த ஒரு பையன் அண்ணே அந்த பொண்ணு உன்னை கூப்பிட்டுருச்சும்மா. எனக்கு ஊர் பூரா கெட்ட வேற போச்சு. நேரம் என்ன தெரியுமா பண்ணேன்னா, என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணேன்னா நேர அவங்க அப்பாவை போய் பார்த்தேன். இதெல்லாம் நம்ம சமூகத்துக்கு நல்லா இல்லைங்க. அப்போ தான் அந்த பொண்ணையும் பார்த்தேன். நம்ம பொண்ணு எப்படி இருக்கு யாராவது கேட்டாருன்னா, நம்ம செட்டி விட்டு ஆட்சிகளுக்கெல்லாம் தெரியும், சிறுவ கட்டாப்பில் இருக்குன்னு சொல்லுவார். அப்படின்னா என்னென்னு பாதி பிள்ளைகளுக்கு இங்கேன்னு தெரியாது. இல்லை உள்ளது போல இருக்கும்பா, அது உள்ளது போல தானே இருக்கும், வேறு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்துச்சு அந்த பொண்ணு. அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு தப்பிச்சு வந்துட்டேன். அன்றைக்கு நான் தப்பிச்சு வரலைன்னா இந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி எனக்கு கிடைச்சிருப்பாளா? அதனாலதான் இப்போ எல்லாருக்கும் நான் நிறைய தான தர்மம் பண்றேன் இல்லையா? சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். அதுக்கெல்லாம் காரணம் என் கூடவே ஒரு சொர்ணலட்சுமி வச்சிருக்கிறதுனால தாங்க காரணம். எப்பவுமே மேடையில கூட வச்சுக்கினா அவங்கள தனியா புகழ்ந்துருவேன். அது என் பழக்கம். நண்பர்களே, எல்லாரும் செஸ் விளையாடுறீங்க இல்லையா? செஸ்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? நீங்க செஸ் விளையாட கத்துக்கிட்டீங்க. இதோ சிங்காரஜிட்டார் கூட காலையில 2 தடவை ஜெயிச்சிருக்காராம். ஒரு தடவை நான் அவரோட போட்டி போடணும்னு நினைக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விளையாட தெரியும். என்ன கத்துக்கிட்டீங்க செஸ்ல? முக்கியமா சிறு துரும்பும் பல் குத்த உதவும். அந்த காலால் படை இருக்கு பாருங்க, அதாவது பான், அதை நகர்த்தி எதிர்கட்சி கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு ராணியை கூட திருப்பி உங்களால் கொண்டாட முடியும். அதான் சிறு துரும்பும் பல் குத்த உதவுங்கிறது. 2வது, நம்ம எதிர்பாராத விதத்துல திடீர்னு ஒருத்தன் தாக்கிடுவான். அதான் குதிரைப்படை. எப்படி வந்து தாக்கும்னு எதிர்பார்க்கவே முடியாது, அப்படி வந்து தாக்கும். 3வது, படுவேகமா தாக்குறது பிஷப். எவ்வளவு வேகமா வேணாலும் அவருக்கு ஒரே கிராஸ்ல வருவாரு, ஒரே. ஆனா என்னதான் எத்தனை பேரை நீ கொண்டாலும் நம்ம தாத்பரியப்படி ராஜா மட்டும் கொல்லக்கூடாது, அவரை வந்து சிறைப்பிடிக்கணும். எதிரியா இருந்தாலும் அவனை கொல்லக்கூடாதுங்கிறது தான் இதனுடைய முக்கிய தத்துவம். நீ ஜெயிக்கணும், ஆனா அந்த ராஜாவை கொல்லக்கூடாது. ஆனா அதே சமயம் அந்த ராஜா வந்து ஒரு கோட்டை ஒன்று அமைச்சுக்கிட்டு உள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம், அந்த கோட்டையும் தக்க முடியும். அதனால இந்த மேட்டிங் அதே தான். மேட் பண்ணி ராஜாவை நகர் விடாமல் பண்ணிட்டேன்னு ஜெயிச்சிட்டேன். இவ்வளோதாங்க செஸ்லேருந்து கற்றுக்கினது. இப்போ ஆட்சி சொன்னாங்க,
சரி, இந்த கேள்வி கேட்குறேன். முதல்ல சதுரங்கம், அதாவது இந்த செஸ் ஆரம்பிக்கப்பட்டது எங்க, எந்த நாட்டில்? யாருக்குமே தெரியாதா? எந்த நாட்டில்? உங்களைய கேட்டேன். இந்த நீல சட்டை போட்டவங்களாம் பேசக்கூடாது. உங்களை ஆர்கனைஸ் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்காங்க, பதில் சொல்றது இல்லை. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த மாதிரி எவ்வளோ இந்தியாவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது, அவ்வளோ திருடு போனது. ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிவபெருமானை சதுரங்கம் ஆடியதுக்காக தமிழ்நாட்டில் சதுரங்கம் ஆடு, சிவபெருமான் சதுரங்கம் ஆடு ஒரு கோவிலும் இருக்கிறது. அதனால இந்தியாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது, அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது மட்டுமா? இப்போ எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியும். கம்ப்யூட்டருக்கு பேசிக் என்ன? 01100110. அந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது ஒரு தமிழை. இன்னைக்கு கம்ப்யூட்டர் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் கம்ப்யூட்டர் பேசிக் 0. அந்த 0வை கண்டுபிடிச்சாலும் தமிழை. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் கராட்டேன்னு கற்றுக்கிறீங்க இல்லையா, அது தமிழை. களரி போயிட்டு இங்கேருந்து போனது தான். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி நம்ம சித்தர்கள்லாம் 9 விதமான பாஷாங்களை வச்சு சிலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அறிவுள்ள தமிழ்நாடு. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு இந்திய மூளை 10 அமெரிக்க மூளைகளுக்கு சமம்னு. ஒரு தமிழன் மூளை 10 இந்திய மூளைகளுக்கு சமம்னு. ஒரு நகரத்தார் மூளை 10 தமிழன் மூளைக்கு சமம்னு. சரி, இங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பேர் வந்திருக்கீங்க. இதுல எத்தனை பேர் அமெரிக்காவுக்கு போக போறீங்க? யாருமே இல்லையா? பொய் சொல்றீங்க. இங்க கை தூக்கக்கூடாது, வைக்கப்படுது, தூக்கலையா? யாருமே போகலையா அமெரிக்காவுக்கு? நான் என்ன சொல்றேன், அமெரிக்காவுக்கு போங்க, அங்க கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்கணும் என்ன. ஆனா இந்தியாவுக்கு திரும்பி வரணும். ஏன்னா இங்க இருக்க மாதிரி பந்த பாசம் எதுவுமே அங்க கிடையாது. எல்லாம் பண நோட்டுக்காக ஓடுகிற ஒரு கூட்டம். இங்கே இந்தியாவில் இருந்து போறவங்கலாம் ஏதோ நான் அவுட்டிங் போறேன்னு சொல்லிட்டு அரை பேண்ட் போட்டுக்கிட்டு சுத்துற ஒரு உலகம் அது. அதைத்தான் நான் சொல்றேன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். நீங்க போய் கத்துக்கணும், இந்தியாவுக்கு வா. இந்தியாவில் இங்க இருக்க மாதிரி உங்க ஐத்தியாண்டி அண்ணமுண்டி அதெல்லாம் அங்க இருக்கா? இல்லை. அதோட மட்டும் இல்லை, நம்ம குளத்துல மட்டும்தான் அம்மாவை பெற்ற ஆத்தா வந்து ஆயா. அது ஏன் தெரியுமா? பிள்ளை பிறந்த ஆயா வேலை பார்க்கறது அந்த ஆயா தான். அதனால அமெரிக்காவுக்கு போய் ஆயா வேலை பார்த்து திரும்பி வந்து ஆயாக்கு ரொம்ப பேர் எனக்கு தெரியும், அமெரிக்காவே பார்க்காம திரும்பி வந்திருக்காங்க. அதனால பிள்ளைகளை உங்கள்ட்ட இன்னும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். தன் காலிலே நிற்க வேண்டும், நீ மற்றவனை நம்பாத. நான் 10வது படிக்கையில் எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு இவ்வளவுனா காசு தருவார், அது பத்தாது. அதனால நானே சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தேன் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது. ஏன்? எங்கள் அப்பா தந்ததுக்கு மேலே கேட்கக்கூடாது என்பதற்காக. அவர் சம்பாரிச்சது இல்லை, அவங்க அப்பா சம்பாரிச்சது, நான் கேட்கக்கூடாதுன்னு. அந்த ஒவ்வொருத்தனுக்கும் அது வரணும். நம்ம வியாபார ரத்தம் நம்ம உடம்புல இருக்கு. வேலைக்கு போவது பரவாயில்ல, போங்க. வேலைக்கு போடுறதுல வேலையை கற்றுக்கொண்டு தொழில் ஆரம்பிங்கன்னு கேட்டுக்கொண்டு நம்ம சமுதாயம் அந்த காலம் போல் இப்போவுமே எக்கனாமிக்கலி மோஸ்ட் ஃபார்வர்ட் நேஷனாக ஆக வேண்டும் என்பது என் விருப்பம். அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் செய்வீங்க. இந்த ஆதம்பாக்கம் சங்கத்துக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எப்படி செஸ் செய்தீர்களோ அதே மாதிரி பிள்ளைகள் மேடையில் பேசுவதற்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு ஸ்கூல் மாதிரி வைங்க. மேடையில் பேசுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மங்கையரசி பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தில் பேசுகிறாங்க அவங்க. அதே மாதிரி இல்லாமல் கற்றுக் கொடுக்குறதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி கற்றுக் கொடுக்குறதுக்கும் ஒரு செமினார் மாதிரி வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு இவர்களெலாம் கற்றுக் கொடுக்கன்னு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான மாலை வேளையில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவ்வளோ பேர் இங்கே இருக்கீங்களே, பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. வரையிலேயே ஒன்று கேட்டேன், எல்லாரும் நகரத்தார்களா? கண்டிப்பாக எல்லாரும் நகரத்தார், அறப்புள்ளி கூட யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்ளுது, இது நம்ம சமுதாயம் வளர வேண்டும். எங்களை போன்றவர்கள் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் முன்னிற்பது சிங்கார செட்டியார். அவரை முதல்ல கேளுங்க, அவர் மாட்டேன்னு சொன்னால் என்கிட்ட வாங்க என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.